வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம புளியோதரை பொடியை வச்சு இன்ஸ்டன்ட் புளியோதரை சாதம் செய்யலாம். இந்த பொடி மகளிர் சுய உதவி குழுட்டேந்து வாங்கின பொடிங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1/2 ஸ்பூனு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தீயை விடாமல் பொரிய விட்டு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி வறுத்த நிலக்கடலை போட்டிருக்கேன். நிலக்கடலை போட்டுக்கிட்டோம்னா சாப்பிடும்போது இடையில நமக்கு கடிபடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியை அப்படியே அதை போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் போட்டு விட்றேன். நான் புதுசாக தான் செய்கிறேன் இப்போ, அதனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் பார்த்துக்கிட்டு பிறகு போட்டுக்கலான்னு. தீயை விடாமல் ஒரு கிளறிட்டு நம்ம சாதத்தை போட வேண்டியதுதான். ஒரு 150 கிராம் சாதம் வடித்து ஆற விட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லா சாதத்தையுமே நான் போட்டு விட்டுட்டேன். எல்லா சாதத்தையும் போட்டுவிட்டோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் பொடி தேவைப்படுது. 1 ஸ்பூன் புளியோதரை பொடி போட்டுட்டு அதிலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுவிட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுற வேண்டியது தான் எல்லாத்தையுமே. நானும் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் புளியோதரை பொடி, அதனால் பார்த்து தான் செஞ்சேன். உப்பு போட்டுக்கணும், நம்ம தூள் உப்பு போட்டுக்கிறேன். அவங்க உப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தான் போட்டிருந்தாங்க. ஒருவேளை கெட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உப்பு போட்டுக்கணும். அதே போல் டேஸ்ட் பண்ணும் பொழுது மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது பச்சை மிளகாய் போட வேண்டாம், வரமிளகாய் போட்டதே போதும். எல்லாத்தையும் நல்லா ஒத்து சேர கிளறி விடணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கங்க. என்னுடைய சமையலே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே நல்லா அமுக்கி வச்சுருங்க. சாப்பிடும்போது நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.